ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா சிபிஎஸ்இ 12th ரிசல்ட்ஸ் வந்தாச்சா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா cbse.gov.in இந்த வெப்சைட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்ஸ்ல இங்கே ரிசல்ட்ஸுங்கிற இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சா வரலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ்க்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 12th ஸ்டேட் போர்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஆனால் இன்னும் சிபிஎஸ்சிக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வரல. ஸோ நம்மளுமே நம்மளோட சேனல் அப்டேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 12 இல்லைன்னா மே 13 வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்டேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். இதையும் தாண்டி நம்ம இன்னைக்கு செக் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு cbse.gov.in இந்த வெப்சைட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ரிசல்ட்ஸ்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு கோ டு ரிசல்ட் சைட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸுங்கிற இடத்துல கிளிக் பண்ணா எந்த ஒரு ஐக்கானும் ஓப்பன் ஆகாது. பட் இப்போ வந்து உங்களுக்கு ஐக்கான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா? அங்கேயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வருது. சரிங்களா? உங்களுக்கு 2024ல இருக்கிற வெப்சைட்ஸ் வருது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அதிகபட்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதையும் தாண்டி இன்னொரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிடிவி அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல்ல உங்களுக்கு அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிடிவிங்கிற நியூஸ் சேனல்ல உங்களுக்கு வந்து அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத கீழே பார்த்தோம். இங்கே பாருங்க உங்களுக்கு மே 12 வந்து உங்களுக்கு 10:15க்கு உங்களுக்கு 10:45க்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 10th அண்ட் 12க்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி அஃபிஷியல் டேட் அண்ட் டைம் வந்து இன்னுமே அனௌன்ஸ் பண்ணல. பாஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அதாவது பாஸ்ட் இயர்ல எப்படி வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மிட் மேல அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு cbse.gov.in இல்லைன்னா cbseresults.nic.in இந்த வெப்சைட்ஸ்ல நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மார்க் ஷீட்ல வந்து உங்களோட ரோல் நம்பர், அட்மிட் கார்டு, ஐடி, ஸ்கூல் கோடு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மேபி வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு சப்போஸ் இன்னைக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் கொடுப்போம். இதையும் தாண்டி உங்களுக்கு எஸ்பெஷலி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.